என்னோட ஃபர்ஸ்ட் டைம் ஆர்க்குக்கு வர்றது. எங்கள் அப்பா சொன்னார், நான் ஆர்க் கட்டியிருக்கேன், அநேக காரியங்கள் நடக்குது, அற்புதங்கள் நடக்குது, கர்த்தருடைய தீர்மானங்கள் நடக்குது, கர்த்தருடைய ப்ராஃபஸிஸ் நடக்குது, நான் ஆன்லைனில் பார்த்துருக்குறேன். ஆனால் இந்த நாளை ஆண்டவர் முன் குறித்து வைத்திருக்கிறார், இந்த நேரத்தை ஆண்டவர் முன் குறித்து வைத்திருக்கிறார். என்னையும் உங்களையும் இணைக்கும்படியாக கர்த்தருடைய கிருபையினாலே நம்ம எல்லாரும் ஆண்டவர் செய்த சாட்சியை சொல்லும்படியாக கர்த்தர் இந்த நாளில் கொடுத்துருக்கார். சாரி பாஸ்டர், ஐ ஒன்ட் டேக் டூ லாங். ஏன்னா இந்த சாட்சியை சொல்லாமல் நான் போக முடியாது. உங்களுக்கு எல்லாருக்கும் நான் யாருன்னு தெரியும். பாஸ்டர் சிஎஸ்ஐ சபை பாஸ்டர் தங்கதுரை அவர்களின் மகள்னா நான் சிட்னியில் இருக்கேன். எங்கள் திருச்சபைக்கு நானே சொல்ல வேண்டியதில்லை. நானும் என் கணவருமாக சேர்ந்து ரிவர் சிட்டி சர்ச் என்கின்ற சபையை சிட்னியில் ஆண்டவருக்காக அர்ப்பணித்து ஊழியம் செய்து வருகிறோம். இந்த நாளில் நான் சாட்சி சொல்கிறதுக்கு முன்னாடி அழணும்னு போல இருக்கு. பட் ஐ வாண்ட் டு கிவ் காட் தி க்ளோரி அண்ட் ஆனர். எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறேன்? கரங்களை தூக்கி ஒரு ஹalleluya சொல்லாமா? Our God is good and he is greatly to be praised this morning. ஊழியத்தை நடத்துறதுன்னு சொன்னால் ஒரு சாதாரண காரியம் இல்லை. ஆஸ்திரேலியாவுக்கு நான் படிக்க சொல்லும் போது நான் நினச்சேன் படிக்க தான் சொல்ல போகிறேன்னு. ஆனால் ஆண்டவர் ஒரு தீர்மானத்தை வைத்திருந்தார், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக. ஆனால் எங்கள் அப்பா பாஸ்டராக இருக்கும் போது நான் பார்த்து வளர்ந்தேன். நானும் எனது தம்பி டேவிடும் சில காரியங்கள் கர்த்தர் வழி நடத்தி வந்தார். ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற தேவன் அவர். நான் பிரசங்கம் பண்ண போகிறதில்ல, பட் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவரை விடுவிப்பார். சங்கீதம் 34:19. நம்ம இந்த பாடலை பாடுவோம்ல, இப்போ பாட வேணாம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இந்த பாடல் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. எங்கள் அப்பா பக்கத்தில் நான் நிற்கும் போது டிசம்பர் 8 தேவனுடைய மகன் கெனாவுக்கு பிறந்த நாள். மே 8 டிசம்பர் 8ன்னு சொல்லிட்டு அது என்னுடைய மகனுடைய பிறந்த நாள். அப்போ நான் எங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணுறேன். ஹலோ டாடி, கெனா எப்படி இருக்கான்? எங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டு கொண்டு மகிழ்ந்து கொண்டு ஃபேமிலியோடு இருந்தாங்க. ஓகே டாடி, ஆல் குட், நான் கிளாஸ்க்கு போகிறேன்னு சொன்னேன். ஆனால் ஒரு சில மணி நேரங்களுக்கு பிற்பாடு எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. எங்கள் அம்மா வீடியோ கால் பண்ணும்போது எங்கள் தாயினுடைய கண் கலங்கினது. ஐ நியூ சம்திங் வாஸ் ராங். அப்போ நாங்கள் அம்மா சொன்னாங்க, அப்பாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம், கேட்டிமா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. நான் ஆண்டவர்கிட்ட பாரத் வச்சுருக்கேன். நான் சிட்னியில் 22 இயர்ஸாக இருக்கிறதுனால முதலாவது என்னுடைய ஜபம் என் தாய்க்கும் தகப்பனுக்கும் நான் கூட இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வரும்போது ஜீசஸ் நான் அவங்க கூட இருக்கணும்னு நினச்சேன். ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக என் தாயார் சிக்காக இருக்கும்போது ஆண்டவர் சிட்னிக்கு கூட்டிகிட்டு வந்தார், சுகத்தை கட்டளையிட்டார். ஒரு 2 வீக்ஸ் பேக் இந்த நியூஸ் வரதுக்கு முன்னாடி நான் எங்கள் அப்பா சிட்னிக்கு வர போகிறாருன்னு சொல்லிட்டு குளிர் சிட்னியில், ஸோ வின்டர் க்ளோத்ஸ் வாங்கினோம். எங்கள் அப்பாவுக்கு போய் நான் 2 புது துணி வாங்கி வச்சேன். 2 புது துணி வாங்கி வைக்கும்போது ஆண்டவர் நினைப்பூற்றினார், நீ துணி வாங்கி வச்சிருக்க, உங்கள் அப்பா அதை வின்டரில் போடுவார். சில நேரங்களிலே நம்மளுடைய வாழ்க்கை முடிந்ததென்று நினைக்கிறோம். நிறைய பேர் நினச்சிருப்பாங்க, ஐயோ பாஸ்டருடைய வாழ்க்கை முடிந்ததென்று. எங்கள் அம்மா சொன்னாங்க, அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது, மேசிவ் ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக்னா என்னன்னு எனக்கும் தெரியும், அதோடைய வலி என்ன. நான் நவம்பர் 18 அதோடைய வலியை அனுபவித்திருக்கிறேன். ஆனாலும் ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற தேவன் அவர். டு யூ பிலீவ் தட்? உங்களுடைய சுகத்தை அவர் விரும்புகிறார். நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறார். நான் சொன்ன அம்மாவுடைய முகத்தை பார்த்தோன்னே நான் டிசைட் பண்ணிட்டேன், ஐ நீட் டு கோ. என்னுடைய 2 பிள்ளைகளை விட்டுட்டு என்னுடைய கேபிமாவை கூட்டிட்டு கண்ணீரோடு கூட நான் வந்தேன். பட் ஐ ஹேட் ஃபெய்த். என்ன இருந்துச்சு? ஃபெய்த். சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்களேன். ஃபெய்த்னா என்ன? விசுவாசம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மளை கைவிடவே மாட்டார். ஏனென்றால் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்கு காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. சொல்லலாமா? நமது தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. எங்கள் அப்பாவை கைவிடுறதுக்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல.
உங்களுடைய சபை ஊழியரை கைவிடுவதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. ஸோ என்னுடைய ஜபம் கேட்கப்பட்டது. என்னுடைய கணவர் சொன்னார், கேத்திமா நீ போயே ஆகணும், நீ தனியாக உன்னை நான் அனுப்ப மாட்டேன், கேபிமா வருவா உனக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட். நான் ஜீசஸ் கிட்ட ஒன்று கேட்டேன், ஏன்னா நான் சிட்னியில் இருக்கிறதுனால என்னோடய ஃப்ரெண்ட்ஸுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் இந்தியாவில் இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் ஃப்ளைட் ஏறும்போது பேட் நியூஸ் வரும்போது அவங்க பேரண்ட்ஸ் அவங்க உயிரோட பார்த்தது இல்லை. ஆனால் நம்ம விஷயம் எப்படி இருக்கும்? காரியம் மாறுதலாய் முடியும். ஹல்லேலூயா சொல்லலாமா? நம்மளுடைய காரியம் மாறுதலாய் முடியும். என்னுடைய தகப்பனுடைய காரியம், உங்களுடைய ஊழியருடைய காரியம், உங்களுடைய கண்ணீரின் ஜெபம் மாறுதலாய் முடிந்தது. லேசான காரியம் இல்லை ஒரு சபையை நடத்துவதற்கு, லேசான காரியம் இல்லை இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடத்துறதற்கு. கர்த்தருடைய கிருபை இல்லாமல் நம்மளால செய்ய முடியாது. இன்னைக்கு நீங்க ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு எங்க குடும்பத்துக்கு, டேவிட் விஜயகாந்த் குடும்பத்துக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லலாமா? நாங்கள் அதுக்கு சாட்சியா இருக்கோம். I witnessed the raw power of the Holy Spirit. Do you want to witness the power of the Holy Spirit? மரித்து இருக்கிறார் எங்க அப்பா. அந்த டாக்டர் சொன்னாரு, டாக்டர் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள், எங்களுக்கு நெருங்கிய நண்பர். அவர் தான் ஃபர்ஸ்ட் எங்க அப்பாவுக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணாரு. அவர் சொன்னார், கேத்திமா நீ கிளம்பி வந்துடுனாரு. அப்போ என் கணவரை பார்த்து நான் சொன்னேன், வாட்ஸ் த டாக்டர் டெல்லிங் மீ? டாக்டர் ஹோப் விட்டுட்டாரு. வந்துருன்னா என்ன அர்த்தம்? வென்டிலேட்டரில் வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். வென்டிலேட்டரில் வச்சா என்ன ஆகும்னு எனக்கு நல்லா தெரியும், நான் நர்சிங்க்கு டீச் பண்ணிட்டு இருக்கிறதுனால. But God changed. What the enemy planned for evil, God changed it for good. உங்களுடைய வாழ்க்கையில பிசாசானவன் உங்களை அழிக்கணும், உங்களை கொல்லணும், உங்களுக்கு நன்மை வரக்கூடாது, நீங்கள் குழந்தை பெற்றுக்க கூடாது, என்ன ஒரு சூழ்நிலைகளை இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வசனத்தை மாத்திரம் நான் சொல்லிட்டு கடந்து போகிறேன். ஜெனசிஸ் 50:20 யாராவது வாசிக்கலாமா? ஆதியாகமம் 50:20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு. Can you say God is going to give life and life abundantly? அதுதான் வேதம் சொல்லுகிறது. வாசிங்க. அதை நன்மையாக முடிய பண்ணினார். அதை எப்படி முடிய பண்ண போறாரு? நன்மையாக முடிக்க போற. சொல்லலாமா? நன்மையாக முடிங்க ஏசப்பா. எங்களுடைய வாழ்க்கையில, எங்கள் திருச்சபையின் ஊழியருடைய வாழ்க்கையில, இவாஞ்சலிஸ்ட் டேவிட் பிரதருடைய அப்பா வாழ்க்கையில நடந்த நன்மை எனக்கும் தாங்க ஏசப்பான்னு கேட்கலாமா? என் பிள்ளைக்கு தாங்கன்னு கேட்கலாமா? ஆண்டவர் உண்மையாவே எங்கள் தலை நிமிர வச்சிருக்காருங்க. தலை குனிய வைக்கிற தேவன் கிடையாது. We serve a living God. சொல்லலாமா? I serve a living God. தேவன் நம்மளோட கூட உயிரோட எங்க அப்பாவை வச்சிருக்காரு. என் ஃப்ரெண்ட்ஸ் உடைய அப்பா, அது சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கு. But still God is faithful. Not because we are faithful to God. நாங்க ஊழியம் செய்யறதுனால ஆண்டவர் உயிரை கொடுத்துட்டாரு இல்ல. God is faithful. சொல்லலாமா? நம்ம ஊழியம் செஞ்சதுனால சபை ஊழியர் உயிரோட இருக்காரு இல்ல. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபைகள் மாறாதவைகள். அதை தான் நான் இன்னைக்கு சொல்லிட்டு போகலான்னு நினச்சேன். நான் ஃப்ளைட் ஏறி வந்தேன். எங்கள் அப்பாவை வென்டிலேட்டர்லேருந்து எடுத்துட்டாங்க. 3 ஸ்டென்ட் வச்சுருந்தாங்க. டாக்டர் சொன்னார் the heart was dead, completely collapsed அப்படின்னாங்க. ஆனால் கர்த்தரால் முடியும். அப்படி தானே? கர்த்தரால் முடியுமா முடியாதா? ஆமென். எங்கள் அப்பா திரும்பி வருவார், இங்கே நிற்பார், சாட்சி சொல்லுவார் இல்லை. மை காட் இஸ் ஸோ குட் அண்ட் அமேசிங். இந்த நேரத்தில் உங்களுடைய மிரக்கல் வரப்போகுது. உங்களுடைய மிரக்கல் கண்டிப்பாக வரும். வெயிட் பண்ணுங்க. He is our healer, Jehovah Rapha. God turns things from death to life. மரணத்திலிருந்து விழுங்கி எங்கள் அப்பாவை ஆண்டவர் கொண்டு வந்திருக்காரு. உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? He can turn things from death to life. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை
என்றும் உள்ளது. உனக்கு விரோதமாக வாய்க்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இது அவருடைய ஊழியக்காரரின் சுதந்திரங்க. நீங்க விசுவாசிக்கணும். இந்த நேரத்தில் என்னுடைய தம்பி இல்லை, டேவிட் விஜயகாந்த் இல்லை, அவருடைய சார்பாகவும் என்னுடைய கணவர் என்னை உடனே அமுச்சு வச்சார். ஜபத்தில் எங்களை தாங்குகிறார். ஜெசந்த் டேவிட் அவருடைய சார்பாகவும் எங்கள் அப்பாவுக்கு உதவியாக இருந்த எங்களுடைய டிரைவர் முதற்கொண்டு எங்கள் அப்பாவை 5 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. அங்கிள்ஸ், நம்ம சபையார் அங்கிள்ஸ், ஹாஸ்பிட்டலில் இருந்த எல்லா தம்பிங்க. 2:30க்கு நான் வந்து இறங்குறேன். ஒரு மாப் இருந்தது ஏர்போர்ட்டில், ஹாஸ்பிட்டலில். எல்லாருக்காகவும் நன்றி சொல்கிறேன். எல்லாரும் எங்கள் அம்மாவுடைய பெண்கள் ஜபம், நீங்கள் எல்லாரும் முட்டி போட்டு ஜெபித்திருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். I just want to take this moment to thank everybody and give God the glory and honor and praise. எல்லாரும் கைகளை தட்டலாம். ஆண்டவருக்கு ஒரு மகிமை சொல்லுங்க. கர்த்தர் மகிமையான காரியங்களை நமக்கு செய்திருக்கிறார். நம்ம மகிழ்ந்திருக்கலாம். Thank you.